Hi friends, good morning. So இன்னைக்கு golden important points part 4. ஸோ இதில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அதாவது கோல்டன் பாயிண்ட்ஸ் பார்க்கலான்னு ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த புக் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் என்க்ளெக்ஸை வந்து நீங்கள் ஒரு பேஸாக வச்சுக்கணும். ஸோ என்க்ளெக்ஸ் நீங்கள் படிக்கலைன்னா எல்லா கொஷினும் உங்களால் அட்டன் பண்ணவே முடியாது. ஏன்னா அதை நீங்கள் படித்தா மட்டும்தான் ஓவரால் நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுற மாதிரி இன் டெப்த்தாக கொஷின் கேட்டாலும் இல்லை சூப்பர்ஃபிஷியலாக கொஷின் கேட்டாலும் டைரக்ட் கொஷின் இன்டைரக்ட் கொஷின் இந்த மாதிரி எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ புக்ஸ் வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் கிடைக்குதோ எவ்வளோ கொஷின் பேப்பர் கிடைக்குதோ ஆன்லைனில். ஸோ இந்த மாதிரி கோல்டன் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. அதை தவிர நீங்கள் என்க்ளெக்ஸ் புக்கை சவுண்டர்ஸ் மோஸ்ட்பி இதில் ஏதாவது ஒன்று எடுத்து ஃபுல்லாக படிக்கணும். அந்த கொஷின் பேட்டர்னை கண்டிப்பாக படிக்கணும். அந்த கொஷின்லேருந்து தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் கொஷின் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ அதில் சிக்னிஃபிகன்ஸாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஜிப்மர் வருது, அடுத்தது எய்ம்ஸ் வருது, ஸோ அடுத்தது பிஜிஐ வரும், அடுத்து நிம்மான்ஸ், அப்படி ஒன்றா அப்படியே ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேருந்து அப்படி வேக்கன்ஸ் பிஹெச்யூ வரும், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ஸோ இப்படியே ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடீஸை விட்டுறாமல் அப்படியே கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணணுன்னா மொதல் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் உங்கள் ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணணும். உங்களோட அந்த கோச்சிங்கை வந்து அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்தளவுக்கு ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வெளி மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணுறது பெரிய சிரமமே கிடையாது. எல்லா தமிழ் பீப்புளும் அங்கே இருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹிந்தி கற்றுக்கலாம், இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஸோ நல்லா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறையா புக்ஸ் படிங்க. என்க்ளெக்ஸ் புக்கை கண்டிப்பாக படிங்க. இதை தவிர நிறையா கொஷின் பேப்பர் பாருங்கள். உங்களுடைய நாலேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து சீக்கிரமாக போஸ்டிங் வாங்கி போயிடலாம். ஸோ இன்றைக்கி கோல்டன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிளாஸ் நம்பர் 4. ஸோ பார்ட் 4. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன பார்க்கணும், கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் வேக்சினேஷன். ஸோ நம்ம இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கும் போது எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதான் எதெல்லாம் மறந்து போயிடுற மாதிரி இல்லை நிறையா கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் பேஸ்டு எடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இதில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கோல்டன் பாயிண்ட்ஸு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு மினிட்டை ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களோட அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து தெரியாமல் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. இந்த பெல் பட்டன்னா ஆளுங்கிற பட்டனை கொடுத்தா மட்டும்தான் அடுத்து நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதனால் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. வீடியோ எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது தவறாக சொல்லியிருக்கமாங்கிறதையும் இண்டிகேட் பண்ணலாம். நீங்கள் தவறாக சொல்லியிருந்தால் ரைட்டாக ஆன்சரையும் நீங்கள் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் கூட நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்லா மெமரைஸ் ஆகும், மைண்டில் அப்படியே உட்காரும் உங்களுக்கு படிக்கிறது. அதனால் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷனுக்கு என்னென்ன கான்ட்ரா இண்டிகேஷன்னா அக்யூட்லி இல். ஸோ பேபி வந்து அக்யூட்டாக ரொம்ப சிக்காக இருக்குது அப்படிங்கிற பேபிக்கு வேக்சினேஷன் கொடுக்கக்கூடாது. ஃபீவர் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுக்கக்கூடாது. பேபி இம்யூனோசப்ரசன்ட் ட்ரக் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்கேஸ் அவங்க வந்து வேறு ஏதாவது இம்யூனோசப்ரசன்ட் ட்ரக்கு, ஏஆர்டி ட்ரக்கு, அப்படி இல்லைன்னா கீமோதெரப்பி ட்ரக்கு இந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக இம்யூனோசப்ரசன்ட் ட்ரக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரக் எடுக்கிற பேபிஸ்க்கெலாம் கொடுக்கக்கூடாது. இதை தவிர பேஷண்ட் ரேடியேஷனில் இருந்தாங்க, ஸோ கார்சினோமா பேஷண்ட் ரேடியேஷனில் இருந்தாங்க, பேபிஸ் வந்து ரேடியேஷனில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து லுக்கீமியா இருக்குது, பிளட் கேன்சர் இருக்குது, ஸோ லிம்ஃபோமா, மெலிக்னன்ட் டியூமர் கேன்சர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் கூட கான்ட்ரா இண்டிகேஷன் தான். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொனோரியா. ஸோ இந்த கொனோரியாவுக்கு வந்து இதை நிறைய டைம் கொஷினில் கேட்டிருக்காங்க.
அதனால தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டிசீஸை மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ மற்ற டிசீஸ்க்கெலாம் ஏன் எடுக்கலை, இதுக்கு மட்டும் ஏன் எடுத்திருக்கீங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ அதனால் என்னென்னா இந்த கொனேரியா, சிஃபிலிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம். கொனேரியாவுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து செஃப்ட்ரியாக்சோனும் பென்சிலினும். ஸோ இது ரெண்டில் எந்த ட்ரக் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் இருக்கோ அதை தான் நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ கொனேரியா, ட்ரக் ஆஃப் சாய்ஸ், செஃப்ட்ரியாக்சோன் ஆர் பென்சிலின். தென் மிஸ்டு அபார்ஷன், த்ரெட்டன் அபார்ஷன், இது ரெண்டுலேயும் வந்து சர்வைக்கல் ஆஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனிங்கில் இருக்காது. ஸோ மிஸ்டு அபார்ஷன்லையும் த்ரெட்டன் அபார்ஷன்லையும் சர்வைக்கல் ஆஸ் ஓப்பனில் இருக்காது. மற்ற அபார்ஷன்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் ஆஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா இண்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்பாங்க இந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, இது என்ன அபார்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ்டு அபார்ஷன், த்ரெட்டன்ட் அபார்ஷனில் வந்து சர்வைக்கல் ஆஸ் நாட் ஓப்பனில் இருக்கும். அதர் அபார்ஷனில் சர்வைக்கல் ஆஸ் ஓப்பனில் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக நம்ம இன்னெவிட்டபிள் அபார்ஷனுக்கு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் நியூபார்னோட ஸ்டொமக் கெப்பாசிட்டி, ஸோ இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 90 ml per kg அவங்களோட கெப்பாசிட்டி. ஸோ 3 kg இருந்துச்சுன்னா 270 ml இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நியூபார்னோட பிளட் 60 ml per kg இருக்கும். ஸோ நியூபார்னோட எனர்ஜி ரெக்வயர்டு வந்து பார்த்திங்கன்னா 110 kilocalories per kg. பிலோ 6 months இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து 80 kilocalories per kg. நியோனேட்டுக்கு ஸோ 150 kilocalories per kg. ஸோ நியோனேட்னா உங்களுக்கு தெரியும் 28 daysக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 150 kilocalories per kg கொடுக்கணும். பிலோ 6 monthsக்கு 80 kilocalories per kg கொடுக்கணும். ஸோ நியூபார்ன் அப்படிங்கிறவங்க 110 kilocalories per kg கொடுக்கணும். ஸோ தென் மெனிஞ்சைட்டிஸில் ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்பாங்கன்னா மெனிஞ்சோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸ் அதில் வந்து பர்பியூரிக் ரேஷஸ் ப்ரெசன்ட் இருக்கும். ஸோ மெனிஞ்சோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸில் பர்பியூரிக் ரேஷஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் நீங்கள் என்க்ளெக்ஸ் புக் படிக்கிறப்போ அதில் கொஷின் ஆன்சர் நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு டைரக்ட் கொஷினாக கேட்காம இது ரிலேட்டடாக கொஷின் இருக்கும். அதை நீங்கள் என்க்ளெக்ஸ் படித்தவங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி வரும்னு தெரியும். ஸோ இதை தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறதுக்கான காரணம். ஸோ மெனிஞ்சோகாக்கல் மெனிஞ்சைட்டிஸை டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணுவாங்கன்னா பர்பியூரிக் ரேஷஸ் இருக்கும். தென் அட்ரினல் கிளாண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ஸ் கேரக்டர், ஃப்ளைட் அண்ட் ஃபைட் ரியாக்ஷன். ஸோ அட்ரினல் கிளாண்ட் வந்து செக்ஸ் கேரக்டருக்கும் ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரியாக்ஷனுக்கும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. தென் ஃபியோக்ரோமோசைட்டோமா. ஸோ ஃபியோக்ரோமோசைட்டோமா caused increased release of catecholamines. ஸோ ஃபியோக்ரோமோசைட்டோமாவில் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் கேட்டகாலமைன், அதாவது அட்ரினலின் நார் அட்ரினலின் வந்து எலிவேட் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபியோக்ரோமோசைட்டோமா அப்படிங்கிறதுனா என்னென்னா டியூமர் ஆன் த அட்ரினல் கிளாண்ட். ஸோ இதனால் வரதான் ஃபியோக்ரோமோசைட்டோமா. ஸோ தட் இஸ் இன்க்ரீஸ்டு கேட்டகாலமைன்ஸ். ஸோ இதனால் அட்ரினலின் நார் அட்ரினலினோட செக்ரேஷன் அதிகமாகும், இன்க்ரீஸ் பிபி ஆகும். தென் கசிங் சிண்ட்ரோம். ஸோ கசிங் சிண்ட்ரோம், அடிசன் சிண்ட்ரோம், இது ரெண்டுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. ரெண்டையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட், ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவே போட்டுடலாம். அடிசன் டிசீஸ், கசிங் சிண்ட்ரோம், இந்த மாதிரி எதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணுமோ அதுக்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடலாம். ஸோ கசிங் சிண்ட்ரோமில் ஸ்பெசிஃபிக்காக சோடியம் கார்போஹைட்ரேட் டயட் வந்து கம்மியாக கொடுக்கணும். லெஸ் சோடியம் அண்ட் கார்போஹைட்ரேட் டயட். ஸோ கசிங் சிண்ட்ரோமுக்கு லெஸ் சோடியம் அண்ட் லெஸ் கார்போஹைட்ரேட் டயட் கொடுக்கணும், இதுவும் கேட்பாங்க. தென் போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ நீங்கள் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் என்ன ஹார்மோன் செக்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோனில் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதனால் போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் செக்ரேஷன் ஆகிற ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் அண்ட் வேசோப்ரசின். இந்த வேசோப்ரசினை நம்ம வந்து ஏடிஹெச்னு சொல்லுவோம், ஆன்டி டயூரோட்டிக் ஹார்மோன், இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஏடிடி ட்ரக்கை பற்றி, இந்த ஏடிடி ட்ரக்கில் ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரக்கில் ஐசோனியாசிட் இது வந்து காஸ்ட் ஹெப்படோடாக்சிசிட்டி. ஸோ ஹெப்பாட்டிக் இன்ஜுரி ஆகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஷுட் கிவ் விட்டமின் B6 வித் ஐசோனியாசிட்.
ஸோ ஐசோனியாசிட் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து விட்டமின் B6 பைரிடாக்சின் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா B6 ப்ரிவென்ட் நியூரைட்டி. ஸோ B6 கொடுக்கறதுனால அவங்களுக்கு வர அந்த நியூரான் இன்ஃப்ளமேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நியூரைட்டிஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஐசோனியாசிட் தான் நம்ம இந்தியாவில் மோஸ்ட் காமன் ATT ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஐசோனியாசிட் மோஸ்ட் காமன் ATT ட்ரக்கில் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கிறது இந்த இந்தியாவில் இந்த ஐசோனியாசிட் தான். இதுவும் நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. விச் ட்ரக் இஸ் மோஸ்ட் காமன் ATT ரெசிஸ்டன்ட் இன் இந்தியா. ஸோ ATT ட்ரக்கில் எது ரொம்ப காமனாக ரெசிஸ்டன்ட் இன் இந்தியான்னு கேட்பாங்க. தென் ATT ட்ரக்கில் ரிஃபார்ம்பிசின் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரீனல் இம்பேர்மெண்ட் வரும். ஸோ இந்த ரீனல் இம்பேர்மெண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதனால் யூரின் கலர் வந்து ஆரஞ்ச் கலர் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹெமச்சூரிக் கலரில் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை இப்போ நம்ம GMCH எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ATT ட்ரக்கில் வந்து ஈத்தம்புட்டால் காமன் காம்ப்ளிகேஷன் வந்து ஆப்டிக் நியூரைட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது கார்டியாலஜியில் வந்து வென்ட்ரிகுலார் ஃபிப்ரிலேஷன். ஸோ இந்த VF அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ P-wave QRS காம்ப்ளெக்ஸ் ப்ரெசன்ட். ஸோ இதில் வந்து P-waveவும் இருக்காது, QRS காம்ப்ளெக்ஸும் இருக்காது. ஸோ அதை தான் நம்ம வந்து வென்ட்ரிகுலார் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்து P-wave ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்டு. ஸோ இன்கேஸ் பேஷண்ட்டுக்கு CT MRI இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா பேஷண்ட் ஆல்ரெடி மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மெட்ஃபார்மின் டேப்லெட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும். இதை நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரீனல் இம்பேர்மெண்ட்டை வந்து உருவாக சான்சஸ் இருக்குது. அதனால் மெட்ஃபார்மினை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ தென் ஸ்ட்ரைடார் வந்து லாரிஞ்சியல் ஸ்பேசம். ஸ்ட்ரைடார்னா என்ன பார்த்தீங்கன்னா லாரிஞ்சியல் ஸ்பேசம்ஸ். அந்த லாரிங்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆகிடும், அதாவது ஸ்பேசம் ஆகிடும், சுருங்கிடும். இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எடிமா ப்ரெசன்ட். ஸோ இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து எடிமா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ECG சேஞ்சஸ். ஸோ ECG சேஞ்சஸ் ஸ்பெசிஃபிக்காக ஹைப்போகால்சிமியா, ஹைப்பர்கலீமியா. ஸோ ஹைப்பர் இது கால்சியம் அண்ட் பொட்டாசியம், இது ரெண்டுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், இதையும் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா மாதிரி நம்ம ஒன்று வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோக்குன்னு. ஸோ இந்த கால்சியம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதோட அந்த PQRS அந்த செக்மெண்ட்டோட அந்த டைம் பீரியட், அதாவது அந்த இன்டர்வெல் வந்து கால்சியமில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதை தான் COன்னு எடுத்துக்கோம். அந்த சிங்கிறது கால்சியம், ஓங்கிறது ஆப்போசிட். ஸோ கால்சியம் கம்மியாக இருந்ததுன்னா ECGயில் ஆப்போசிட்டில் இருக்கும். எப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேவ்ஸ் வந்து அதோட செக்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒன்று டாலாக இருக்கும், இல்லாட்டி அப்படி இல்லைனா வைடனிங்காக இருக்கும். ஸோ இதுவே வந்து பொட்டாசியம்னா K. ஸோ பொட்டாசியம் வந்து உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும், அதான் ஈன்னு நம்ம போட்டிருக்கோம். பொட்டாசியம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த ECGயோட செக்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும். பொட்டாசியம் அதிகமாக இருந்ததுன்னா ECGயோட செக்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னென்னா ஹைப்போகால்சிமியா. ஸோ இந்த கால்சியம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கோம்ல, CO. ஸோ அதனால் ஹைப்போகால்சிமியாவில் ஹைப்போனா கால்சியம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் QT இன்டர்வெல்ஸ் ST செக்மெண்ட். ஸோ இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது லாங்கில் இருக்குது. ஸோ ஹைப்போவில் லாங்கில் இருக்குது, ஹைப்பரில் ஷார்ட்டில் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியமில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ கம்மியாக இருந்ததுன்னா இதுவும் கம்மியாக இருக்கும், அதிகமாக இருந்துச்சுன்னா இதுவும் அதிகமாக இருக்கும். எப்படின்னா ஹைப்போகலீமியாவில் ST செக்மெண்ட், T செக்மெண்ட் இன்வர்ஷன், அதாவது கம்மியாக இருக்குது. ஸோ ஹைப்பர்கலீமியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். பீக்டு T வேவ் அது பீக்கில் இருக்கும். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போகலீமியாவில் ஃப்ளாட் U வேவ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹைப்பர்கலீமியாவில் ஃப்ளாட் T வேவ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் PT APDT. ஸோ இந்த PT வந்து
எப்போதும் வந்து வார்ஃபரின் பேஷண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது நம்ம வந்து பிடியில் தான் ப்ரோக்ராமிங் டைமை தான் செக் பண்ணி வார்ஃபரின் எஃபெக்டை வந்து செக் பண்ணணும். பேஷண்ட் ஹெப்பாரின் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏபிடிடின்ற அந்த வேல்யூவை வச்சு தான் ஹெப்பாரினோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிடியோட நார்மல் வேல்யூ 9.6 to 11.8 செகண்ட். ஸோ இது ரிலேட்டட் டு வார்ஃபரின். ஏபிடிடி 20 to 36 செகண்ட் ரிலேட்டட் டு ஹெப்பாரின். ஸோ இதை தவிர நீங்கள் ஐஎன்ஆர் வேல்யூவும் எவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதில் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐஎன்ஆரோட நார்மல் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் troponin T. ஸோ இந்த troponin T நார்மல் வேல்யூ 0.1 to 0.2 நேனோகிராம் இதோட நார்மல் வேல்யூ. ஸோ மோர் தென் 1.5 நேனோகிராம் இருந்ததுன்னா இது வந்து வெரி சென்சிட்டிவ் இன் த வித்தின் 74 hours. ஸோ பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் வந்திருக்கு, அவங்களோட troponin T செக் பண்ணுறோம். செஸ்ட் பெயின் வந்து 2-3 நாளுக்குள்ளே நம்ம செக் பண்ணுறப்ப 1.5 நேனோகிராமுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் தான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து 3 days 72 hours 74 ஹவர்ஸ்க்கு இது வந்து சென்சிட்டிவ். தென் troponin I 0.6 நேனோகிராம் டெசிலிட்டர் இதுதான் நார்மல் வேல்யூ. ஸோ மோர் தென் 5 இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம். தென் சீரம் அமைலேஸ். சீரம் அமைலேஸ் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. 25 to 151 இஸ் அ நார்மல் வேல்யூ. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பேஷண்ட்டுக்கு டயட் ரிலேட்டடான நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இல்லை அப்படி இல்லைன்னா லிவர் டிசீஸு, ரினல் டிசீஸு, பேர்ன்ஸ் டிசீஸ், பேர்ன்ஸு இதுக்கெல்லாம் என்ன டயட் கொடுப்பீங்கன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹை ரெசிடுவல் டயட் வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஆல்டர்னேட் கான்ஸ்டிபேஷன், அதாவது மாறி மாறி கான்ஸ்டிபேஷன் வரும், டயரியா வரும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் கான்ஸ்டிபேஷன், டயரியா இவங்களுக்குலாம் ஹை ரெசிடுவல் டயட் கொடுக்கணும். இந்த ஹை ரெசிடுவல் டயட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தான் ஹை ரெசிடுவல் டயட். இதை தவிர ஹோல் கிரைனும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹை ரெசிடுவல் டயட்டும் ஹோல் கிரைனும் பெஸ்ட் டயட் ஃபார் கான்ஸ்டிபேஷன், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஆல்டர்னேட் கான்ஸ்டிபேஷன் அண்ட் டயரியா. ஸோ இதில் ஹை ரெசிடுவல் டயட் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். ஸோ சம்டைம்ஸ் ஹை ரெசிடுவல் டயட்டில் எது வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிருக்கோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் தான் ஹை ரெசிடுவல் டயட். தென் கார்டியோ டோகோகிராஃபி. ஸோ இது வந்து சிடிஜின்னு சொல்லுவோம். இந்த சிடிஜி ஃபைண்டிங்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வேரியபிள் டீசெலரேஷன் இருந்ததுன்னா அங்கே வந்து கார்ட் கம்ப்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சலரேஷன் இருந்ததுன்னா ஃபீட்டஸ் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இயர்லி டீசெலரேஷன் இருந்ததுன்னா ஹெட் கம்ப்ரெஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சிடிஜி பற்றி சொல்லியிருக்கோம். தென் ரிஃப்ளெக்ஸு, பேபியோட ரிஃப்ளெக்ஸ் அட் பர்த்லேருந்து 1 year வரைக்கும் பேஷண்ட்டுக்கு பேபிஸ்க்கு என்ன ரிஃப்ளெக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது எப்போ டிசியப்பர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ லேண்டோ ரிஃப்ளெக்ஸ் எமர்ஜஸ் அட் 6 months வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இது வந்து 3 months கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ டிஸப்பியர் அட் 12 to 24 months. தென் சிஎஸ்எஃப் ப்ரெஷர், இதை வந்து வாட்டர்லையும் கேட்கலாம், மெர்க்குரிலையும் கேட்கலாம். ஸோ சிஎஸ்எஃப் ப்ரெஷர் நார்மல் வந்து 80 to 180 mm of H2O. அப்படி இல்லை மெர்க்குரியில் கேட்டாங்கன்னா 5 to 15 mm of Hg. ஸோ எதுக்கெல்லாம் mm of H2Oவில் கொடுத்துருக்காங்களோ அதில் ஹெச்ஜிக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஆட்டோக்ளவ் ப்ரெஷர் வந்து 15 lb/inch². ஸோ இதுதான் ஆட்டோக்ளவுக்கு ப்ரெஷரு. ஸோ எவ்வளோ நேரம் 20 to 30 minutes. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறத ஆட்டோக்ளேவில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் காமன் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் தான் ஆட்டோக்ளேவ். தென் லென்த் ஆஃப் த ஃபீட்டஸ் அட் த பர்த் 48 to 50 centimeter. விட்டமின் ஏ ரெக்யர்மெண்ட் டெய்லி நார்மலாக ஒரு அலர்ட்டுக்கு வந்து விட்டமின் ஏ ரெக்யர்மெண்ட் வந்து 750 mg. ஃபோலிக் ஆசிட் நார்மலாக 300 microgram பெர் டே எடுக்கணும். இன் ப்ரெக்னன்சியில் 500 microgram பெர் டே எடுக்கணும். ஸோ 5 mg எடுக்கணும், 500 microgram. ஸ்டூடெண்ட் நர்சஸ் அசோசியேஷன் ஸ்டார்டட் அட் 1929. லார்ஜஸ்ட் கிரேனியல் நர்வ் பார்த்தீங்கன்னா ட்ரைஜிமினல், லாங்கஸ்ட் கிரேனியல் நர்வ் வேகஸ் நர்வ், ஷார்ட்டஸ்ட் கிரேனியல் நர்வ் ஆல்ஃபாக்டரி,
ஸ்மாலஸ்ட் கிரேனியல் நர்வ் ட்ரக்லியார். விட்டமின் ஈயோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டோகோஃப்ரால்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர மற்ற விட்டமின் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அதர் நேம் தெரிஞ்சு வச்சுக்கணும். விட்டமின் B9க்கு நம்ம வந்து ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் யாஸ்ங்கிற ஒரு டிசீஸு காஸ்டு பை ட்ரப்பினிமா பல்லிடம் பெர்டியூனே. தென் சார்ஸ் வைரஸ் எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து கொரோனா வைரஸ் தான் சார்ஸ் வைரஸ். தட் இஸ் காஸ் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். தென் காய்டர், இது வந்து ஒரு எண்டமிக் டிசீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க எண்டமிக் டிசீஸ் எதுன்னு கொடுத்து, நிறைய டிசீஸை கொடுத்து அதில் காய்டர்னு கொடுத்துருப்பாங்க. மார்னிங் சிக்ஸ்னஸ் யூஸ்வலாக வந்து 4 to 6 வீக்ஸில் அதிகமாக இருக்கும். பிளாடர் இரிட்டேஷனும் 4 to 6 வீக்ஸில் இருக்கும். ஹெகாஸ் சைன் ப்ரெசன்ட் இன் த ப்ரெக்னன்சி டைம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் ஆஃப் த லோவர் செக்மெண்ட் ஆஃப் த யூட்ரஸ். ஸோ அதாவது இஸ்துமஸ் வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஹெகாஸ் சைன்னு சொல்கிறோம். தென் ஹிப்னாட்டிசம், இதை வந்து கண்டுபிடிச்ச வந்து ஜேம்ஸ் பிரைட். அப்படின்னா என்னென்னா இன்டியூஸ் ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹிப்னாட்டிசம். ஸோ இதை கண்டுபிடிச்ச வந்து ஜேம்ஸ் பிரைட். தென் அஸ்காரியாசிஸ், இட் இஸ் அ ரவுண்ட் வார்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சீலியாக் டிசீஸ், ஸோ இது வந்து குளூட்டன் சென்சிட்டிவிட்டி டிசீஸு. சீலியாக் டிசீஸில் வந்து அவாய்ட் வீட் ஓட், இது வந்து பேட்டர்ன் எழுதிக்கும், ஓட் வீட் ஓட் பார்லே ராய், இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இதில் எல்லாம் குளூட்டன் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பைப்போலார் டிஸார்டர், அதுக்கு வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து லித்தியம். ஹேமர் ஷேப்டு போன், இது வந்து மேலியஸ். மேலியஸ் வந்து உங்களுக்கு இன்னர் இயரில் இருக்கும். தென் கிட்னி நார்மலாக மேலுக்கு வந்து 150 கிராமுக்கும் ஃபீமேலுக்கு 135 கிராமும் இருக்கும். தென் சிஃபிலிஸில் சான்கர்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்டேஜில் உண்டாகிற ஒரு அல்சருக்கு பேர் தான் சான்கர். ஸோ ஜெனிட்டல் ட்ராக்டில் உருவாகிற ப்ரைமரி அல்சர், அதை தான் வந்து சான்கர்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக இது எப்போ உண்டாகும் அப்படின்னா பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு சிஃபிலிஸ் அந்த டிசீஸ் எக்ஸ்போஷர் ஆனதுலேருந்து 21 ஃபஸ்ட்டு டே இவங்களுக்கு வந்து அந்த ப்ரைமரி அல்சர் உருவாகும். இதுக்கு பேர் தான் சான்கர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக இருக்காது, படிக்கலைன்னா இதெல்லாம் புதுசாக இருக்கும். இதெல்லாம் நம்ம என்க்ளக்ஸில் படித்தது. தென் பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் ஸ்டார்டட் அட் 1995. யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் அட் 1995 நவம்பர் 19. 1 pound ஈக்குவல் டு 480 grams. அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸில் கிளே கலர்டு ஸ்டூல் இருக்கும், களிமண் மாதிரி ஸ்டூல் இருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ளீட் இருந்தது, அதாவது ஸ்டொமக்கில் ப்ளீட் இருந்ததுன்னா டேரி ஸ்டூல் இருக்கும். கன்ஜெனட்டல் மெகாகோலனில் ரிப்பன் ஆர் பெல்லட் லைக் ஸ்டூல் இருக்கும். அடல்ட் பாடி ஃப்ளூயிட் வந்து யூஸ்வலாக ஒரு அடல்ட்டை வந்து பாடி ஃப்ளூயிட் வந்து 60% ஆஃப் பாடி வெயிட் இருக்கும். சில்ட்ரனில் வந்து 70% இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கியூமெடின் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. வார்ஃபரினோட இன்னொரு பேர் தான் கியூமெடின். இது வந்து ஏர் எம்போலிசமில் 2 to 3 months எடுப்பாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்க்ளக்ஸ் பேஸ்ட். தென் லித்தியமோட தெரப்பியூட்டிக் லெவல் 0.8 to 1.2 mg/dL. டிசாக்சினோட தெரப்பியூட்டிக் லெவல் 0.8 to 2 mg/dL. இந்த லித்தியம் டிஜாக்சின் இதோட டாக்ஸிசிட்டி, அதோட டாக்ஸிசிட்டியில் வர சிம்டம்ஸ், இதை நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தவிர இதோட ஓவர் வேல்யூ கொடுத்துட்டு அதோட என்ன ரேஞ்ச் அப்படின்னு கேட்பாங்க, டாக்ஸிசிட்டியில் இருக்கா இல்லையாண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வேல்ஸ் டிசீஸ், அதர்வைஸ் கால்ட் லெப்டோஸ்பைரோசிஸ். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்கிபிட்ஸ் த ஓவல்யூஷன். ஸோ ஓவல்யூஷனை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து இன்கிபிட் பண்ணும். டியூபர்கிள் பேசிலஸ் ஃபைண்ட் அவுட் பை ராபர்ட் கோச். தென் அடினோமானா என்னென்னு பார்த்தா ரிஜிட் சாலிட் கிளாண்டுலார் டிஷ்யூ, இதை தான் அடினோமான்னு சொல்கிறோம். தென் சோடியம் பொட்டாசியம் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஒவ்வொரு கெமிக்கலும் ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்டும் எங்கே அப்சார்ப்ஷன் ஆகுதுங்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐரன்னா எங்கே அப்சார்ப்ஷன் ஆகும், சோடியம் பொட்டாசியம் எங்கே அப்சார்ப்ஷன் ஆகும், புரோட்டீன் எங்கே அப்சார்ப்ஷன் ஆகும், இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த எலக்ட்ரோலைட்ஸ்க்கும் அந்த மினரல்ஸ்க்கும்
எங்கே அப்சார்ப்ஷன் ஆகும்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சோடியம் பொட்டாசியம் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஸ்மால் இன்டெஸ்டைன். மேக்ஸிமம் மினரல்ஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் அப்சார்வ் ஆகும். தென் மலேரியாவில் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனோமெகாலி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மாய்டாஸ்கோபிக்கு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீ செஸ்ட் பொசிஷன். தென் மேக்யூல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் ஆஃப் லீசன். ஸோ லீசனில் லெஸ் தென் 1 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அது மேக்யூல்னும், 1 சென்டிமீட்டருக்கு கீழே பேட்ச் மாதிரி இருந்ததுன்னா அதாவது விட்டிலிகோன்னு நம்ம சொல்லுவோம், லீகோடெர்மானும் அதுக்கு சொல்லுவோம். ஒயிட் பேட்ச் மாதிரி இருக்கும் ஸ்கின்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம விட்டிலிகோன்னு சொல்கிறோம். தென் பேப்யூல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 சென்டிமீட்டர் மாஸ், அதாவது சின்னதாக ஒரு கட்டி மாதிரி 0.5 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாகவோ அது கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேப்யூல்னு சொல்லுவோம். டியூமர் மாஸ் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ 2 சென்டிமீட்டருக்கு மேலே அது அதில் 2 சென்டிமீட்டருக்கு ஒரு மாஸ் மாதிரி கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அது டியூமர்னு சொல்கிறோம். தென் வெசிக்கிள் 0.5 சென்டிமீட்டர் ஃப்ளூயிட் ஃபில்டு சிஸ்ட். ஸோ 0.5 சென்டிமீட்டரில் ஃப்ளூயிட் இருக்க மாதிரி ஒரு கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து வெசிக்கிள்னு சொல்லுவோம். ஸோ மோர் தென் 0.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறத வந்து அதே ஃப்ளூயிட் ஃபில்டில் வந்து புல்லான்னு சொல்லுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் IgM present in the acute stage disease of the largest immunoglobulin 40%. ஸோ IgM வந்து immunoglobulin present ஆகிருக்கும் அக்யூட் ஸ்டேஜில். ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் immunoglobulin, இது வந்து 40% வந்து இருக்கும். தென் IgG, இது இந்த இம்யூனோகுளோபுலின் வந்து க்ரானிக் ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸில், அதாவது ரொம்ப நாளாக இருக்கிறப்போ இந்த IgG உங்களுக்கு இம்யூனோகுளோபுலின் ப்ரெசென்ட் ஆகும். அக்யூட் ஸ்டேஜில் IgM இம்யூனோகுளோபுலின் ப்ரெசென்ட் ஆகும். இந்த IgG 75% இருக்கும். தென் IgA வந்து பிரஸ்ட் மில்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். IgE வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனில் ப்ரெசென்ட் ஆகும். IgD வந்து பி லிம்போசைட்ஸு. IgG வந்து ஹீமோலைட்டிக் அனீமியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் கேஸ்ட்ரிக் என்சைமுக்கு, ஸோ கேஸ்ட்ரிக் என்சைமில் மெயின் கேஸ்ட்ரிக் ஜூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெப்சின். ஹெப்படைட்டிஸ் பியை வந்து ஆஸ்திரேலியன் ஆன்டிஜென்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.